யாழ்ப்பாண மாவட்ட யூடியூபர் கிருஷ்ணா எஸ்கே கிருஷ்ணா எனும் கிருஷ்ணாவிற்கு பிணை வழங்க மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் மல்லாக நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த பிணை மறுப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இவரை 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஏற்கனவே நீதவான் உத்தரவிட்டிருந்த நிலையில் நகர்த்தல் பத்திரம் மூலம் இவரை பிணையில் எடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக இன்றைய தினம் அவரது வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் முடிவில் நீதவான் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை இவருக்குரிய நீடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை விட அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் உதவி செய்கின்ற போர்வையில் பல பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்டவர்களை அச்சுறுத்துகின்ற விதமாகவும் அதேபோல் ஒரு அருவருக்கத்தக்க விடயத்தில் நடந்து கொள்வதாக இவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்த நிலையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தின் கவனத்திலும் எடுக்கப்பட்டது. இவற்றை சுட்டிக்காட்டிய இந்த பிணை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பிணை இதன்படி 19ஆம் தேதி வரை தான் மீண்டும் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. இவருக்கு ஆதரவாக அன்றைய தினம் 10க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் மன்றில் ஆஜராகியிருந்த போதும் இன்றைய தினம் அவருக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் பெரிதாக நாட்டம் காட்டவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் பண்டத்தரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு சென்று அங்கே உதவி செய்கின்றேன் என்ற போர்வையில் பாடசாலை மாணவி ஒருவரை வீடியோவிற்கு வருமாறு வற்புறுத்தி இருக்கின்றார். அதேபோல் அந்த மாணவிக்கு அந்த குடும்பத்திற்கு உதவி செய்கின்ற போர்வையில் அந்த குடும்பத்தினை மலினப்படுத்துகின்ற வகையில் இவரது பேச்சுகள் அமைந்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் இவருக்கான எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருந்தன. இதன் பின்னர் இவர் மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்று தன் பக்க நியாயத்தை எடுத்துரைப்பதற்காக அந்த வீட்டாருடன் கதைத்து பேசி வீடியோ ஒன்றினை தயார் செய்வதற்காக அங்கே சென்றிருந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவரை வழிமறைத்து இவர் மீதான பல்வேறுபட்ட விமர்சனங்களை இவருக்கு நேராக முன்வைத்ததுடன் இளவாலை போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டு அந்த இடத்திற்கு வந்த இளவாலை போலீசார் இவரை கைது செய்து சென்றனர். மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் இவருக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கில் போலீசார் சார்பாக ராகவன் என்கின்ற ஒரு தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் பங்கு பெற்றிருந்தார். இவருக்கு அந்த கிருஷ்ணாவுக்கு எதிரான பல்வேறுபட்ட நியாயபூர்வமான, அதாவது அவருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு தொடர்பான நியாயபூர்வமான விடயங்களையும் அவர் சம்பந்தப்பட்ட வீடியோ ஆதாரங்களையும் மன்றில் சமர்ப்பித்தார். இதனை பரிசீலனை செய்த நீதவான் அவருக்கு எதிராக 19ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் இன்று கிருஷ்ணாவினை மீண்டும் பிணையில் எடுப்பதற்காக நகர்த்தல் பத்திரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நகர்த்தல் பத்திரம் தான் இன்றைய தின நீதவானால் தள்ளுபடி செய்யப்பட்டு அவருக்குரிய விளக்கமறியல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.